அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழியல் பண்பாட்டு புலம் இவை இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் பன்னாட்டு திருக்குறள் இணையம் ஒன்றை ஏற்படுத்தி கடந்த 2 ஆண்டுகளாக 34க்கும் மேற்பட்ட திருக்குறள் அமைப்புகளை தமிழ்நாடு, பிற மாநிலங்கள், உலக அளவில் இதுவரை இணைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் இணைந்திருப்பது பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம். பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தினுடைய தலைவர் முனைவர் எஸ்.டி. குமார் அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றிய தகவல்களை நம்மிடையே பரிமாற உள்ளார்கள். இந்த இனிய நிகழ்ச்சி திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்குகிறது. கருணாநிதி அவர்களே, இனி இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுகத்தை வழங்குமாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் நற்றமிழ் நாவரசி திலகவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இன்றைக்கு பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையத்தின் வழியாக 35வது நிகழ்வை மிக இனிதாக தொடங்கியிருக்கின்றது. இன்றைய இனிய நிகழ்வில் ஐயா அவர்கள் டாக்டர் சேயுன் ஐயா அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு ஒரு மிக சிறப்பான நாள். மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சென்று நம்மளுடைய தமிழருடைய இந்திய நாட்டினுடைய பெருமையை உலகுக்கு பறைசாற்றிய நாள். இந்த இனிய நாளில் அவர் கண்ட கனவை போல தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்ற மகாகவி பாரதியின் வாக்கிற்கு இணங்க நம்மளுடைய இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய அதாவது தமிழனுடைய அன்பை பெற்றவர் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தினுடைய தலைவர், அதே போல தாய்மொழி கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர், அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெரும் மைப்பிற்கும் உரிய முனைவர் எஸ்.டி. குமார் ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்திற்கெல்லாம் நாம் சென்றிருக்கிறோம். பெங்களூர் திருவள்ளுவர் சங்கமானது மிக சிறப்பான பணிகளை முன்னெடுத்து செய்திருக்கின்றார்கள். குரல் ஒளி என்ற ஒரு சிற்றுதலையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இவர்களுக்கு முன்பாக இங்கே இணைந்திருக்கிறார்கள் அரசு ஐயா அவர்கள் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தினுடைய மேனாள் தலைவர், அவர்களையும் இந்த நிகழ்வில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஐயா குமார் ஐயாவுடைய எண்ணெய் கொடுத்தார்கள். அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமார் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அதாவது ஒரு நல்லிணக்கமாக பெங்களூர் கன்னட தமிழர்களுக்கு இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை, ஒரு சமூக சிக்கல்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் அவர்கள் தமிழர் கன்னடர் ஒற்றுமையின் அடையாளமாக, முகவரியாக அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அவர்களிடையே அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடினார் கணியன் பூங்குன்றனார். அந்த வகையில் நாம் தமிழர்கள் மட்டுமல்ல, கன்னடர்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாந்தர்கள் ஒற்றுமையாகவும் மன அமைதியாகவும் வாழ்ந்தால் போர் இல்லை, சாக்காடு இல்லை, பிணி இல்லை. அந்த வகையில் ஐயா அவர்கள் அங்கே மிக சிறப்பாக மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். கன்னட தமிழர்கள் மாநாடை, ஒற்றுமை மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து தாய்மொழி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவர்கள் செயலாற்றி வருகிறார்கள். மிக சீரோடும் சிறப்போடும் அவர்கள் அங்கே தமிழ் பணி ஆற்றி வருகிறார்கள். அங்கே பல்வேறு அதாவது திருக்குறள் தொடர்பான பல்வேறு மாநாடுகள், கருத்தரங்குகள், அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு ஊக்கமளித்தல், உற்சாகம் அளித்தல், அவர்கள் இங்கிருந்து கன்னட பெங்களூர் பல்வேறு இடங்களுக்கு சென்றாலும் நம்முடைய தாய்மொழி தமிழை மறந்துவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கில் அந்த திருவள்ளுவர் சங்கத்தை நிறுவி மிக சிறப்பான பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்களுடைய உரையை கேட்பதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். பெங்களூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சங்கம் என்ன செய்திருக்கிறது, அதனுடைய தோற்றம் எப்படி, இன்றைக்கு எப்படி வளர்ச்சி அடைந்து வருகின்றது, எதிர்கால திட்டங்கள் என்ன, அதனுடைய தொலைநோக்கு பார்வைகள் என்ன,
என்று நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கின்றோம். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பதற்கு நாங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு திறநிலை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் உங்களுடைய அன்பான உங்களை அறிமுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த அவயத்தில் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அதாவது குமார் என்று சொன்னால் அன்பினுடைய சொந்தக்காரர், அன்பிற்குரிய முகவரியாக விளங்குபவர். அங்க இருக்கக்கூடிய கன்னடர் தமிழர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பல் பண்பிற்கு இலக்கணமாக திகழ்கின்றவர். அத்தகைய அன்பு அண்ணனை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை நல்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் செயலர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களை நான் நன்றியோடு கூறி நிறைவு செய்கிறேன். இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். கரெக்டா, சரியா இருக்கு. உலகளவில் பொதுமறையாம் திருக்குறளை அதனுடைய சிறப்புகளை கொண்டு செல்லுகின்ற அனைத்து தமிழ் அன்பர்களுக்கும் பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா சேயோன் அவர்களுக்கும் திலகவதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ரத்தின சுருக்கமாக பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின் வரலாற்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அது 65 ஆண்டு கால வரலாறு கொண்டது. பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் 1960 பெங்களூர் சட்டக்கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த ஆமா தர்மலிங்கம் அவர்களால் திருவள்ளுவர் சங்கம் தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த சங்கம் மிகச் சிறப்பாக அவர் காலத்திலே செயல்பட்டு கொண்டு வந்தது. அப்படி செயல்பட்டு கொண்டு வந்த சங்கம் அவருடைய பணி ஓய்வின் காரணமாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் சற்று தொய்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை உருவாகின்ற நேரத்தினிலே ஐயா ஆமா வேணுகோபால் அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஐயா ஆமா வேணுகோபால் அவர்கள் திறம்பட திருவள்ளுவர் சங்கத்தை பெங்களூரில் நடத்தி வந்தார். அவருக்கு துணையாக புலவர் பசுமலை அரசு, திரு வேலு, பா இளவழகன், நான் பெரிதும் நேசிக்கின்ற கீசு இளங்கோவன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். அப்படி வழிநடத்தி கொண்டு வருகின்ற நேரத்தினிலே 1980ஆம் ஆண்டு சட்ட திட்டங்களை உருவாக்கி உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தினார்கள். அப்படி உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்திய பிறகு பொதுக்குழு வாயிலாக செயற்குழுவுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அந்த செயற்குழு வாயிலாக தலைவர், துணைத் தலைவர், துணை செயலாளர், பொருளாளர் என்கின்ற அடிப்படையிலே ஜனநாயக முறைப்படி திருவள்ளுவர் சங்கம் தொடர்ந்து இன்றும் பீடு நடை போட்டுக் கொண்டு வருகிறது. அப்பேற்பட்ட சங்கமானது இந்த சங்கத்திலே இந்திய தொலைபேசி தொழிலகத்தில் பணிபுரிந்த திரு முனுசாமி அவர்கள் திருக்குறளை கன்னடத்தில் மொழிபெயர்த்திருந்தார். அப்படி கன்னடத்தில் மொழிபெயர்த்திருந்த அந்த திருக்குறளை வெளியிடுவதற்கு சற்று சிரமப்பட்ட நேரத்திலே பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் அதனை ஏற்று வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் திரு ஓவியன் அவர்கள் எழுதிய ஆங்கிலம் மற்றும் கன்னடத்தில் எழுதிய திருக்குறளுடைய மொழி மாற்றத்தை பெங்களூர் திருவள்ளுவர் சங்கம் அதை செவ்வனே அனைவரிடம் கொண்டு போய் சேர்த்தது. அது மட்டுமல்லாமல் முனைவர் இளங்குமரனார் அவர்கள் எழுதிய திருக்குறளை நூலினை அவரிடம் அனுமதி பெற்று மறுபதிப்பு செய்து நம்முடைய திருவள்ளுவர் சங்கம் பெங்களூரில் வெளியிட்டு மகிழ்ந்தது. ஆக உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்து வந்த காலகட்டத்தினிலே குரல் ஒளி நாளிதழை, மாத இதழை தொடர்ந்து நடத்தி வந்தார்கள். அந்த குரல் ஒளி மாத இதழானது உறுப்பினர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாமல்
பல்வேறு மாநிலங்களுக்கும் டில்லியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற தமிழ் அன்பர்களுக்கு இலவசமாக குரல் ஒலி நூல் அனுப்பப்பட்டது. இப்படி பல்வேறு பணிகளை செய்தவர்கள். அது மட்டுமல்லாமல் திருவள்ளுவரை மையமாக கொண்டு திருவள்ளுவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை, இலக்கிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி செயல்பட்டு கொண்டு வந்த நேரத்திலே ஐயா கீசு இளங்கோவன் ஐயா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக இயற்கை எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இயற்கை எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது திருவள்ளுவர் சங்கத்தில் இருந்த நிர்வாகிகள் ஒருமனதாக என்னை தேர்வு செய்தார்கள் தலைவராக. தேர்வு செய்யப்பட்ட பிறகு முதல் கட்டமாக நாங்கள் அனைவரும் கன்னியாகுமரிக்கு சென்று திருவள்ளுவரின் சிலையின் காலடியில் முற்றோதல் செய்தோம். அப்படி முற்றோதலை முடித்துவிட்டு கீழடியின் தாய்மடியான தமிழரின் தாய்மடியான கீழடிக்கு சென்று நாங்கள் பார்வையிட்டு வந்தோம். அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு பல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். நாங்கள் செய்கின்ற நேரத்திலே திருவள்ளுவர் சங்கத்திலே ஏறத்தாழ 15 அறக்கட்டளைகள் இருக்கின்றன. இந்த 15 அறக்கட்டளைகள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கண்ணதாசன், ஆமா வேணுகோபால், பைந்தமிழ் அறக்கட்டளை, ஔவையார் அறக்கட்டளை, ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை, கலைஞர் அறக்கட்டளை, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளை, காமராசர் அறக்கட்டளை, வாவு சிதம்பரனார் அறக்கட்டளை, வள்ளலார் அறக்கட்டளை, புறவர் கருணாசுந்தரம் அறக்கட்டளை, தற்போது நீங்கள் பேசினீர்களே பெருமையுடன் அவர் மாவே சேராமன் அவர்களுடைய அறக்கட்டளை, இப்படி பல அறக்கட்டளைகள் அங்கே இருக்கின்றன. இந்த அறக்கட்டளைகளின் சார்பாக அந்தந்த நாளில் நாங்கள் அவரவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டு வருகிறோம். எந்த விதமான மனமாச்சிரத்திற்கும் இடம் தராமல், எந்த விதமான கட்சிக்கும் இடம் தராமல், பொதுவாக நாங்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் உரிய மரியாதை அளிக்கின்ற வகையிலே அதனை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். எம்ஜிஆருக்கு எப்படி நாங்கள் அறக்கட்டளை சார்பாக விழா எடுத்தோமோ அதே போல் கலைஞர் பெருமகனுக்கு மிகச் சிறப்பாகவே விழா எடுத்தோம். கலைஞருக்கு விழா எடுக்கும் போது பட்டிமன்றம், கருத்தரங்கம், கவியரங்கத்தை கொண்டு ஒரு நாள் முழுதும் நடத்தினோம் ஒரே நாளில். ஆக அதே போல தந்தை பெரியாருக்கும் அண்மையிலே நடத்துகின்ற நேரத்திலே தந்தை பெரியாரோடு சேர்த்து அறிஞர் ஆணைமுத்து அவர்களின் 100ஆண்டு விழாவையும் நாங்கள் கொண்டாடினோம். அது மட்டுமல்ல, இப்படி தமிழுக்கு தொண்டு செய்தவர்களை, தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர்களையும் நாங்கள் பெருமை சேர்த்திருக்கிறோம். விதான சௌதாவை, பெங்களூரில் இன்றைக்கு இருக்கக்கூடிய விதான சௌதா என்கின்ற சட்டமன்றத்தை கட்டிடத்தை கட்டியவர், மிக அழகாக கட்டியவர் நம்முடைய தமிழர் மாணிக்கம் அவர்கள். அவருடைய மறைந்து 60 ஆண்டுகள் ஆகியது. அந்த 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக மிக சிறப்பாக செயல்பட்டோம், கொண்டாடினோம், மகிழ்ந்தோம். அவர் இறந்தார் என்ற நினைவு இல்லாமல் அவர் உருவாக்கி வைத்து சென்ற அந்த விதான சௌதா கட்டிடத்தை நாங்கள் பெருமையோடு மற்றவர்களுக்கு எடுத்து சொன்னதோடு மட்டுமல்லாமல், முன்னாள் அமைச்சராக இருந்த திரு சுரேஷ்குமார், இன்றைக்கு அவர் அங்கே எம்எல்ஏவா இருக்கிறார், பிஜேபியை சேர்ந்தவர், அவரையும் அழைத்து அங்கே நாங்கள் யார் தமிழர்கள், எந்த அளவுக்கு கர்நாடக மண்ணுக்கு விசுவாசமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை திருவள்ளுவர் சார்பாக சங்கத்தின் சார்பாக எடுத்து காட்டினோம். இவைகளெல்லாம் நான் கூறுவதற்கு காரணம், தொடர்ந்து திருவள்ளுவர் சங்கம் எந்தவித தொய்வு இல்லாமல் நடைபெறும், கட்சி பேதம் இல்லாமல் நடைபெறும், எந்த மாச்சரியத்திற்கு இடம் தராமல் தமிழர்கள் என்ற சிந்தனையோடும் திருவள்ளுவர் என்கின்ற மாபெரும் அந்த பெருமகனாரின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலும் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருவோம். அதே போல விரைவில் இந்த கொரோனா காலத்தினிலே அனைவருக்கும் தெரியும், பல அமைப்புகள் தடுமாற்றம் ஏற்பட்டன. அதுபோல கொரோனா காலகட்டத்தினிலே திருவள்ளுவர் சங்கமும் சற்று தடை ஏற்பட்டது. காரணம் அனைவரும் அறிந்ததுதான் அது. அதன் பிறகு அப்போது அந்த காலகட்டத்திலே குரல் ஒலி மாத இதழ் நின்றுவிட்டது. ஆக இப்பொழுது நான் பொறுப்பேற்று இருக்கின்ற இந்த நேரத்தினிலே குரல் ஒலி மாத இதழை மீண்டும் கொண்டு வருவதற்கான பெருமுயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய எதிர்கால திட்டமாக
அண்மையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யும் போது தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக புத்தகங்களையும் கல்வி உபகரணங்களை வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே ஒவ்வொரு முறையும் தமிழ் மாணவர்களிடையும் திருக்குறளை பற்றி, திருக்குறளின் பெருமையை பற்றி, திருக்குறளின் சிறப்பை பற்றி, திருக்குறள் வழியிலே நடக்க வேண்டும் என்கின்ற உள் உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை வழங்கி அதன் வாயிலாக சிலவற்றை செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, இதன் அடிப்படையிலே ஒன்றை நாங்கள் தெளிவாக செய்ய வேண்டும் என்று இருப்பது என்னவென்று சொன்னால், தற்போது இருக்கின்ற நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். திறந்தவெளி பல்கலைக்கழகமும், மயிலை திருவள்ளுவர் சங்கமும் மற்றும் மற்ற எல்லா திருவள்ளுவர் சங்கங்களும் இணைந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்நாடக மாநிலத்திலே வரும் ஜனவரி மாதம் ஐயன் திருவள்ளுவரின் அந்த நன்னாளிலே, அந்த காலகட்டத்திலே நாம் திருக்குறள் மாநாடு நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கின்றோம். அது மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும். எல்லா வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சங்கங்களை சேர்ந்தவர்களையும் நாம் அழைக்க வேண்டும். திருவள்ளுவருடைய மன்றங்க அமைப்புகளையும் அழைக்க வேண்டும். திருக்குறள் அமைப்புகளையும் அழைக்க வேண்டும். அழைத்து பெரிய அளவிலே நாம் பெங்களூரிலே செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இதை செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல தவறியவர்களாகும். ஆகவே திருக்குறளுடைய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுக்கு இங்க இருக்கின்ற மிக ஒரு பல்கலைக்கழகம், நாங்கள், நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய திட்டம், என்னுடைய எதிர்கால முனைப்பு. ஆக அந்த வகையிலே மட்டுமல்லாமல் திருக்குறள் சங்கத்தை மீண்டும் பொலிவு பெறும் வகையிலே அதிகமான உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உருவாக்குவதிலே முனைப்பு காட்டிக் கொண்டு வருகின்றோம். அதே போல உங்களை போன்ற திருக்குறளை பரப்புகின்ற நெறியாளர்கள் மத்தியிலே ஒன்றிணைந்து நாங்களும் பணிபுரிவது பெருமையாக கருதுகின்றோம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்து, எனக்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றியை மீண்டும் தெரிவித்து, வாழ்க திருவள்ளுவர் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடியே ஆரம்பிச்ச பெங்களூர்லயே ஆரம்பிச்சது திருக்குறள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ரொம்ப அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த தொய்வு இல்லாமல் நடத்தி கொண்டு அதுதான் அதுல வந்து மிக மிக என்ன நாங்களும் பார்த்துருக்கோம் ஹைதராபாத்ல. அது அப்புறம் யார் நீ 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 நீங்க பண்றீங்கன்னு கேட்டு வரவழைக்க வேண்டி இருக்கிறது. ரொம்ப அது பாராட்டுக்குரியது. அப்புறம் வந்து அவர் இந்த விதான் சௌதாவை பத்தி சொன்னாரு. அது ஒரு கம்பீரமான கட்டடம். ஒவ்வொரு தரமும் நான் பெங்களூர் போற போதும் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு தான் போவேன். இந்த பார்லியாமெண்ட் வரபோது புது பார்லியாமெண்ட் கட்டடம், அப்புறம் மாதிரி தெலுங்கானால அவங்க புது சட்டசபை கட்டடம், அதெல்லாம் கட்டுற போது நான் அப்பப்போ எழுதுவேன். இதுல நேயர் இந்த செய்திகள் விமர்சனத்தில் எழுதுவேன். இது வந்து பெங்களூர் அவர் விதான் சௌதாவை எடுத்து அதன் அடிப்படையில் கட்டும், அந்த மாதிரி கம்பீரமான கட்டணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பப்படி கட்டியிருக்காங்க. ஆனால் இப்பவும் அதுதான் தனித்து நிற்கிறது. அதை கட்டியவர் இவர் தமிழர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இவர் வந்து பெங்களூர் திருவள்ளுவர் கழகம் அவர் வந்து அந்த குரல் ஒளி அப்படின்னு அதை நடத்துறது. அதுக்கப்புறம் பல தமிழ் கழகங்களை இணைத்து ஒவ்வொருத்தருக்கும் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த சிறப்பு கூட்டங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி கலந்துரையாடலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கேட்க இனிமையாக இருக்கிறது. பெங்களூர் திருவள்ளுவர் சங்கத்தின்